இங்க 5 நாய்க்குட்டிங்க தலை தெறிக்க ஓடி வருதுங்க. பின்னாடியே அந்த நாய்களை பிடிக்கிறதுக்காண்டி 2 பேர் வலைய வச்சு துரத்திட்டு வரானுங்க. பயப்புள்ளைங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பெரிய கதவு என்ன பண்றதுன்னு தெரியல. அடியில இருந்த அரைஞ்சு கேப்ல ஆம மாதிரி பூரா அமைக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ ஒரு பயப்புல மட்டும் கடைசியா வந்துச்சா மாட்டிக்கிட்டான்பா. மாப்பிள்ள காப்பாத்து மாப்பிள்ள. எஸ்கேப் அப்படியே தப்பிச்சு பண்ணைக்குள்ள வந்துட்டானுங்க. மிஸ்டர் ஊஜி ஊர்ல பால் பிடிக்கிறலாம் வெள்ளம் அந்த பரதேசிகளை நான் பார்த்துக்கிறேன் சொல்லும். கதவை எகிரி குதிச்சு 2 இறங்கிச்சு. ஊஜி முட்டில அவனுங்க முதுகெலும்பெல்லாம் உடைஞ்சு பிள்ளைங்க கிடைச்ச டைமை பயன்படுத்தி அடுத்து பண்ணிங்க கிட்ட போய் அக்ரிமெண்ட்டை போட்டுச்சு. உள்ள போய் பண்ணிங்களோட பண்ணியா சேத்துல பொருள ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க 2 பேரும் சரியான வேடையனுங்க. இவனுங்க உள்ளதான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு சேத்துக்குள்ளே இறங்கி தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. கிடைச்சது என்னமோ பன்னிக்குட்டி தான். இவனுங்க என்னமோ இங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்க என்னமோ அங்க பன்னியோட தலை மேல போய்கிட்டு இருக்கானுங்க. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. இதுக்கு மேல இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஒரு வெறியில போறானுங்க. ஆனா நம்ம பயப்பிள்ளைங்க தான் கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடி இருக்கிற மாதிரி அங்கங்க ஆள் செட் பண்ணி வச்சிருக்கானுங்களே. அவனுங்களெல்லாம் பிடிக்க முடியாது சார் அவ்வளவு சீக்கிரமா. மான்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி பூனைக்குட்டி மாதிரி பூந்து நாய்க்குட்டி மாதிரி நாக்க நீட்டி இவனுங்க நாய்க்குட்டி தானோ. சரி எப்படியோ ஒரு வழி மிஸ்டர் ஓஜி அண்ட் பிக்கியோட ஹெல்ப்பால அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்துடுறானுங்க நம்ம பயப்பிள்ளைங்க. இன்னுமா இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாம இருக்கீங்க சீக்கிரம் போட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட்ல வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.